ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் அவுல் எடுத்திருக்கேன். 1 கப் உடச்சக்கல்ல 2 ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த உடச்சக்கல்லையும் அவுளும் நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு அவுள், இப்போ உடச்சக்கல்லையும். இப்போ நான் இதை தனியாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் கூட திப்பியே இல்லாமல் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதில் நான் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இல்லைனா கூட பரவாயில்ல. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை இந்த மாதிரி நான் உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைனாக்கா நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல கைனாலேயே எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை கைனால் எடுத்து இப்படி உருண்டையாக பிடிச்சோம்னாக்க இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் அதோட பக்குவம். இதுதான் நம்ம கரெக்டாக வெண்ணெய் சேர்த்துருக்கோங்கிறதுக்கான பக்குவம். ஸோ இப்போ நம்ம கரெக்டான அளவு தான் சேர்த்துருக்கோம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உடைச்சா உடைக்க வரணும். அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நான் அன்றைக்கி ஒரு வாழை இலையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்துக்கிறேன். இது மேலே நான் இன்னொரு வாழை இலையை வச்சு இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட பவுல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா ஈவனாக எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வாழை இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெய் கவர் இருந்தால் கூட போதும். அதை வச்சு கூட இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அன்ஈவனாக தான் வரும். அதுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈவனாக வந்துடும். சைடில் உள்ள மாவெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு சைடில் உள்ள மாவெல்லாம் தனியாக எடுத்துருங்க. உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னாக்கா அன்ஈவனாக இருந்தால் கூட வச்சுக்கோங்க. எனக்கு ஈவனாக வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் சைடில் உள்ள மாவெல்லாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஷேப்பில் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எண்ணெயை ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடியில் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு 1/4 கப் நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈவனாக வரும் நல்லாவே. இப்போது எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ எனக்கு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் இதை வெளியில் எடுத்துட்றேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான மொறுமொறுப்பான கிறிஸ்பியான ரொம்ப சாஃப்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்ப ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.